ஓம் கங்கணபதயே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வீடுதோறும் விநாயகரில் இன்று நாம் பார்க்க இருக்கும் விநாயகர் ஸ்வேத விநாயகர். விநாயகரின் தலைநகராக திகழும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழியில் பார்க்கடலில் எழுந்த நுரையாலான விநாயகர் அருள் பாலிக்கிறார். அமிர்தம் பெற விரும்பிய தேவர்கள் அசுரர்களுடன் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். அப்போது வாசுகி பாம்பு விஷத்தை கக்கியது. அதன் உஷ்ணம் தாங்காமல் தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டால் உங்கள் பிரச்சனை தீரும் என சிவன் வழிகாட்டினார். உடனே தேவர்கள் பார்க்கடலில் எழுந்த நுரையில் விநாயகர் செய்து வழிபட்டனர். அதன்பின் பார்க்கடலை கடைய அமிர்தம் கிடைத்தது. தேவர்கள் உருவாக்கிய இந்த விநாயகர் இங்கிருப்பதால் விநாயகரின் தலைநகரமாக இத்தலம் போற்றப்படுகிறது. வெள்ளை நிறம் கொண்டவர் என்பதால் ஸ்வேத விநாயகர் என போற்றப்படுகிறார். வெள்ளை உள்ளம் கொண்ட இவரை எங்கிருந்து வழிபட்டாலும் பலன் கிடைக்கும். கௌதம முனிவரால் சாபத்திற்கு ஆளான இந்திரன் பூலோக சிவஸ்தலங்களை தரிசிக்க புறப்பட்டான். அப்போது தேவலோகத்தில் தான் வழிபட்ட ஸ்வேத விநாயகரை ஒரு பெட்டியில் எடுத்து வந்தான். இத்தலத்தை இந்திரன் அடைந்தபோது ஸ்வேத விநாயகர் இங்கு நிரந்தரமாக தங்க விரும்பினார். அதற்கு உதவி செய்ய சிறுவன் வடிவில் சிவன் இங்கு வந்தார். சிறுவனைக் கண்ட இந்திரன் பெட்டியை கொடுத்து, நான் கோயில் வழிபாட்டை முடித்து வரும் வரை இந்த பெட்டியை கையில் வைத்திரு எனச் சொல்லி வழிபாட்டுக்கு சென்றான். சிறுவனாக வந்த சிவன் அந்த பெட்டியை பலிபீடத்தின் அடியில் வைத்துவிட்டு மறைந்தார். இந்திரன் எவ்வளவோ முயற்சித்தும் பெட்டியை எடுக்கவே முடியவில்லை. அப்போது விநாயகர் சதுர்த்தி என்று வெள்ளை விநாயகரை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் பூஜித்த பலனை அடைவாய் என அசரீரி ஒலித்தது. இந்திரனும் அப்படியே செய்து விநாயகரின் அருளை பெற்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.